ஒருத்தரை பொய்யா நேசிச்சு அவங்கள திட்டம் போட்டு ஏமாத்துறது அப்படின்றது புத்திசாலித்தனம் கிடையாது. அது ஒரு வகையான மனநோய். ஆனா இன்னைக்கு நம்மள பலர் அது ரொம்ப பெரிய புத்திசாலித்தனம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சமயத்துல பலரை காதலிக்கிறாங்க. ஆனா ஒருத்தருக்கு உண்மையா இருக்கிறது இல்ல, எல்லாரையும் ஏமாத்துறாங்க. அவங்களுக்கு என்னமோ அது ரொம்ப பெரிய சாதனையா தெரியலாம். ஆனா மனசாட்சியின் பிரகாரம் அது ரொம்ப கேவலமான விஷயம். பலரை காதலிச்சு அதுல ஒருத்தருக்கு கூட உண்மையா இருக்காம எல்லாரையுமே ஏமாத்தி வாழ்ற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு உண்மையான காதல் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரே வார்த்தைய, ஒரே நம்பிக்கைய பலருக்கு கொடுக்க எப்படி உங்களால முடியுது? ஒரு காதல் நம்ம கூட இல்லைனாலோ இல்ல நம்மளை ஏமாத்திட்டு போயிருந்தாலோ இன்னொரு காதலை தேடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நம்ம கூட ஒருத்தர் காதல்ல இருக்கும் போதே இன்னொருத்தரை காதலிக்கிறது எந்த வகையிலங்க அது நியாயமா இருக்க போது? நியாயமே இல்லாத வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் ஒரு உண்மையான நியாயமான வாழ்க்கை கடைசி வரைக்கும் அமையாது. நீங்க ஒருத்தர் கொடுக்குற நம்பிக்கை அது பொய் அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உங்களை விரும்புறவங்க அதை எவ்வளவு உண்மையா எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில உங்களுக்காக முழுசா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா எப்படி கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வே இல்லாம உங்களால இருக்க முடியுது? ஒரு சந்தர்ப்பத்துல உங்க போலியான முகம் அவங்களுக்கு தெரிய வந்தாலும் கூட தைரியமா வெக்கமே இல்லாம நாசுக்கா நகர்ந்து போறீங்க. குற்றத்தையும் பழியையும் அவங்க மேல போடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன, 10ஓட 11 நினைச்சு ஒருத்தரை காதலிக்கும் போது அது உங்களுக்கு ஒன்றும் வலிக்காது. ஆனா பாவம், நீங்க மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லி உங்களை